கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபாத்திமா அல்-இராக்கி என்ற ஒரு சகோதரி இந்த உம்மத்து உலமாயிகளுக்கு, முஃப்திகளுக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். தம்முடைய கடிதத்தின் மூலியமாக ஒரு ஃபத்வாவை கேட்கிறார்கள். என்னவென்று சொன்னால், என்னுடைய பெயர் ஃபாத்திமா, நான் ஈராக்கில் இருக்கக்கூடியவர். எம்முடைய சகோதரனை தேடி அமெரிக்க நாய்கள் எம்முடைய வீட்டின் கதவை தட்டியது. ஆனால் எம்முடைய சகோதரன் அவருடைய கைகளுக்கு அகப்படவில்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் எம்மை இழுத்து சென்றார்கள். எம்மை இழுத்து கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதோ நாங்கள் இந்த சிறையிலே ஒரு 13 கன்னி பெண்கள் இருக்கிறோம். 13 கன்னி பெண்கள் இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். தினமும் எங்களை அவர்கள் நிர்வாணப்படுத்தி எங்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நான் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதும் பொழுது உங்களுடைய ஒரு சகோதரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் எங்களை சலாவிற்கு தொழுகைக்கு விடுவது கிடையாது. எங்களுடைய உடைகளை எங்கள் உடைகளை நாங்கள் போடுவதற்கு அவர்கள் அனுமதிப்பது கிடையாது. அல்லாஹ் அக்பர். எங்களை எல்லார் முன்னிலும் நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். யா உம்மத்தி முஹம்மதியா, உங்களுக்கு ரோஷம் இல்லையா? உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா? நாளை இதே போல உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் மறுமையை என்று சொல்லிவிட்டு அந்த சகோதரி ஃபாத்திமா அல்-இராக்கி என்ற அந்த ஒரு சகோதரி சொல்கிறார்கள், உம்மத்தி உலமாய், முஃப்திகளே, எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். இந்த அமெரிக்க நாய்களுடைய கருக்கள் என்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த கருக்கள் என்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தற்கொலை செய்வதற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அக்பர். அந்த ஃபாத்திமா அல்-இராக்கி என்ற சகோதரி இந்த முஃப்திகளை பார்த்து கேட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலமாக்களுடைய உலகம் நடுநடுங்கி போனது. அல்லாஹ் அக்பர். அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வை, பயந்து கொள்ளுங்கள் மறுமையை. உங்களுடைய சகோதரன் எனக்கு துன்பம் ஏற்பட்டால், உங்கள் சகோதரனுக்கு துயரம் ஏற்பட்டால், நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை, கவலையும் அடையவில்லை என்று சொன்னால் நினைவில் வையுங்கள், அடுத்து அந்த துன்பத்துக்கு ஆளாக கூடியவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று. இதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் நிச்சயம் உங்களை கேட்பான். ஒருவரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் விசாரிப்பதிலே மிகவும் கடுமையானவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வை, பயந்து கொள்ளுங்கள் மறுமையை.